மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கு வசதி இருக்குது, பொருளாதார சூழ்நிலைகள் நல்லா இருக்குது அப்படின்னா எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இல்லைன்னா இந்த மாதத்தில் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது கிரக ரீதியாக. இதுலேருந்து நம்ம எப்படி மீள்றது அப்படின்னா, அப்பா இருந்தால் அப்பாவுக்கு செய்யுங்க, சகோதரர் இருந்தால் சகோதரருக்கு செய்யுங்க. எல்லா விதமான உறவுகளுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யும் பொழுது இந்த மாதம் தேவையற்ற செலவினங்கள் தவிர்க்கப்படும். இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமானா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இறைவனுடைய அனுகூலம் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ மீடியேட்டரெல்லாம் வேண்டாம். அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதுலேயும் மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக உண்டு. நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். ஒரு பக்கம் உங்களுக்கு சர்வீஸ் நல்லா இருந்தால் கூட வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் வேலையில் கிடைக்கும். அதுலேயும் மூல நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அதிக உழைப்பு குறைந்த வருவாய் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ப்ராஃபிட் கைக்கு வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள், தடை, பிரச்சனை இருக்குது. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லவ்வில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரேக் இருக்குது. லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்கும். கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் பிரிவில் யாராவது ஒரு ஆளுக்கு வைத்திய செலவுகள் இது இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பொறுக்க வேண்டிய காலம், குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் அல்லது குழந்தைகளால் நமக்கு பிரச்சனைகள், இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடும் குறிப்பாக மகாவிஷ்ணுடைய தரிசனமும் ரொம்ப முக்கியம். பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் பரவாயில்ல. ஸோ வேலையில் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் வருமானங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது சோர்ஸஸ் நல்லா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் புராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அது இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவனுக்கு ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் அல்லது மனைவி மூலமாக பொருள் வரவு உண்டு. இது எதுவுமே இல்லாதவங்களுக்கு வராத பணங்கள் ஏதாவது இருந்தால் வரும். குறிப்பாக பென்ஷன் பணம் வரல, அரியர்ஸ் பணம் வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, டிவிடெண்ட் வரல, கொடுத்த பணங்கள் வரல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பணங்கள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் புராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து உங்களுக்கு உதவி பண்ணுவார். நீங்கள் அத்தனை விதமான தகவல் தொடர்பை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அது இல்லாமல் இந்த மாதத்தில் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம். யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த மாதத்தில் வேலை வாய்ப்புகள் உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். பெரிய லெவலில் ஹியூஜாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அதில் நமக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதில் நிறைய தடைகள்.
ஸோ இந்த மாதம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த மாதம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அது இல்லாமல் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு நட்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் நிறையவே இருக்குது. குறிப்பாக நீங்கள் இந்த மாதத்தில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு பின்னாடி உங்களுக்கு பெரிய லெவலில் லைஃப்பில் கை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதே புரட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நகை வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. பட் லைஃப்பில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இந்த மாதம் இருப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும். அதை பற்றி பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் சில விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் பைரவரையும் நல்லா இந்த மாதம் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கலாம் அல்லது மகர ராசியில் பிறந்திருக்கலாம். எதில் பிறந்தாலும் உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆகுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுறதுக்கு, அனுகிரகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு அல்லது திருமணம் டிலே ஆனவங்களுக்கு, தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பரவாயில்ல. மணி ரொட்டேஷன் நல்லாவே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுடைய மூத்த சகோதரர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இதுவும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக ஏர்னிங் இருக்குது. மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. இந்த மாதம் ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமானா நார்மலாக தான் இருக்குது. ரொட்டீனாக லைஃப்பில் என்ன இருக்கோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஒரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய தொடர்பு இருக்கிறது. ஃபஸ்ட்டு நீங்கள் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க. எதை லைஃப்பில் முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், இதில் கவனமாக இருங்க. இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல்ஸ் பண்ண முடியலை, எப்போ விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குது, டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, வேறு ஏதாவது ஒரு டாக்கில் பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் அத்தனையும் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. தேவையில்லாத கன்ஃபியூஸ் உங்களுக்கு இந்த மாதம் வேண்டாம். நல்லா தூங்கி எந்திரிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் உங்களுக்கு வேலையை பற்றிய பயமும் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் பெர்மனண்ட்டு ஜாபில் இருக்கேன் அப்படின்னால் கூட அதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. மேரிட்டல் லைஃப்மே ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா ட்ரை பண்ணுங்கள். பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் நல்ல கெயின் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. நான் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு லேண்டு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, கட்டின வீடு வாங்குவதற்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் நான் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகரையும் துர்க்கையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க.